Sanju. No doubt about it. Sanju is going to score a century today. Rajasthan is going to win the cup as well. Okay. Finals by chance qualify to ஜெயிச்சிங்க. Finals போயிட்டீங்கன்னா KKR dominating. KKR எல்லாம் ஒரு மேட்டரா. சஞ்சு இருக்கு, ஜெய்ஸ்வால் கண்டிப்பா இந்த மேட்ச்ல ஃபார்ம் ஆயிடும். எங்களுடைய பேக்கப் எல்லாம் ஐ மீன் பேட்டிங் லைனப் எல்லாம் இப்போ ப்ராப்பர் ஆயிடுச்சு. அப்புறம் போலிங்கும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா ராஜஸ்தான் தான் இந்த வாட்டி கப்பு. சஞ்சு bowling unit எப்படி இருக்கு ராஜஸ்தான்? பவுலிங் யூனிட் செம்ம இருக்கு. தமிழ் அளவு தெரியாது, ஆனா பவுலிங் யூனிட் நல்லா இருக்கு. யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க bowlers? பவுலர்ஸ்ல சந்தீப் சர்மா, yeah. What about Ashwin? Ashwin also, yeah. High hopes on everyone. Ashwin, Bolt, Sandeep Sharma, everyone. Avish Khan, yeah. That doesn't matter. அது கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருக்கு. We couldn't lift the trophy in 2022, but this time we're surely gonna take that. Yeah. கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச்சை சப்போர்ட் பண்ண தான் வந்திருக்கேன். பிகாஸ் இந்த சீரீஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தான் நமக்கு உயிர். பட் இப்போ சிஎஸ்கே இல்லாதனால வேற சாய்ஸ் இல்லை. சிஎஸ்கேக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட்டாக நல்லா விளையாடின டீம் வந்து எஸ்ஆர்ஹெச். மெயினாக அவங்களோட ஓப்பனர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெட்டும் ஷர்மாவும், அவங்க பவுலிங் இப்போ நம்ம நட்ராஜன் அந்த டீமில் இருக்காரு, தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணுறவர். ஸோ அதுக்காக சப்போர்ட் பண்ண வந்திருக்கேன். எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்குறேன். ஆனால் ரெண்டு டீமும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. எஸ்ஆர்ஹெச் ஆர்ஆர் கேம் நல்லா டைட்டாக தான் இருக்கும். பட் எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணணும்னு நான் எதிர்பார்த்து வந்திருக்கேன். சார் சிஎஸ்கேக்கு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப 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 கஷ்டப்பட்டேன். ஏன்னா நான் பெங்களூர் போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு இதுவாக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே போய் மேட்ச் டிக்கெட் வாங்குறது அதோட பெரிய கஷ்டம். ஃபைனலாக வந்து தோனி அந்த 19.1 6 அடிச்சோன்னே அங்கேருந்து ஜெயிச்சிருவோம்னு நினச்சோம். அங்கே தோத்தது கூட வருத்தம் இல்லை. ஆனால் அங்கேருந்து வெளியே வரும்போது அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஒரு அக்ரெசிவாக ஒரு பிஹேவ் பண்ணி ஒரு அந்த மாதிரி இப்போ இங்கே கூட பாருங்கள் மற்ற ஊருக்காரங்களாம் வராங்க. எப்பவுமே சென்னையில் யாரும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணதும் இல்லை, பாதிக்கப்பட்டதும் இல்லை. அங்கே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏண்டா வந்தோன்ட்டு. சென்னை தோத்தது வந்து ரொம்ப 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 வருத்தம். அதோட அந்த ஊரில் போய் மேட்ச் பார்த்தது இன்னும் கொஞ்சம் ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஏன்னா அங்கே இருக்கிற அட்மாஸ்பியர் பார்த்தா அவ்வளோ அக்ரெஷன் சரியில்லை. ஸ்போர்ட்ஸ் ஓகே, உங்கள் டீம் ஜெயிச்சிருக்கு, எங்கள் டீம் ஜெயிக்கல. இப்போ பாருங்கள் நேற்று அவங்க தோத்துட்டாங்க, என்ன பண்ண முடிஞ்சுது? ஸோ அப்படி பார்த்தா ரொம்ப ரொம்ப வருத்தம் தான். சிஎஸ்கே வந்து இந்த வாட்டி குவாலிஃபை பண்ணாதது ரொம்ப 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 வருத்தம். ப்ளஸ் தோனி வந்து இப்போ அடுத்த வருஷம் பார்ப்போன்ட்டு மீடியாவில் வருது. அவர் வந்தாருன்னா அந்த மாதிரி தர் இஸ் நத்திங் லைக் இட். அவர் வரலன்னா எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் இயர்லேருந்து இங்கே இவ்வளோ கூட்டம் கூட நீங்கள் பார்க்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். பிளேயர்ஸோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஒரு வீடியோ மீடியாவில் கூட ரொம்ப வைரல் ஆச்சு. தோனி தான் அவர் கை கொடுக்காம போயிட்டாருன்னு காமிக்கிறாங்க. இப்போ அவரே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாங்க. பிளேயர்ஸ்லாம் ரொம்ப செலிப்ரேட் பண்ணிட்டு அவங்க கப்படிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணிட்டே இருந்து அவர் கை கொடுக்க வரல. அதான் அவரும் போயிட்டாரு. ஒரு அளவுக்கு தான் வெயிட் பண்ண முடியும். என்னதான் ஸ்போர்ட்டாக இருந்தாலும் ஒரு ஃபைனலில் ஜெயிச்சாலும் ஹேண்ட் ஷேக் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்போர்ட்ஸோட இது. நம்ம எதிர்க்க நீங்கள் டென்னிஸ் பாருங்க, ஃபுட்பால் பாருங்க, எதை பார்த்தாலும் தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஆப்போனண்ட்டை போய் கை கொடுத்து வெல் பிளேட்னு சொல்றது தான் ஃபர்ஸ்ட் இது. அதுவும் அவங்க பண்ணல, அந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. பட் இட்ஸ் ஓகே, தெர் இஸ் ஆல்வேஸ் நெக்ஸ்ட் டைம். 5 வாட்டி கப் அடிச்சு எங்களுக்கு எதுவுமே இல்லைனாக்கா இப்போ மற்றவங்களுக்கு நம்ம கவலைப்பட வேணும்.